டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். எங்க அண்ணனுக்கு அடிபட்டுச்சு டாக்டர். டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர். என்னாச்சுமா? டாக்டர் என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுருச்சு டாக்டர். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சரி சரிம்மா, நீ பதட்டப்படாம இரு, நான் பாக்குறேன். சாரிம்மா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா எப்படியாவது காப்பாத்திருக்கலாம். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தீங்க. டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் டாக்டர். ஆனா இவருக்கு அடிபட்டு 10 நிமிஷம் தான் டாக்டர் ஆகுது. டாக்டர் மூச்சு வாங்கும் போது நடக்கிறேன் டாக்டர். நடக்கும் போது மூச்சு வாங்குது டாக்டர். இருங்க செக் பண்ணிடலாம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. வாயை கொஞ்சம் திறங்க. போதும் முடியுங்க. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சுகர் ஒருவேளை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா டெஸ்ட் எடுத்து பாக்க. ஆமா டாக்டர், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, பிஹெச்எம்எஸ்ஸா? எம்பிபிஎஸ். ஓ டாக்டர், நீங்களாம் ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆனா நான்லாம் ஒருத்தங்களை பார்த்த உடனே சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவேன். நீங்களும் டாக்டரா? நீங்க எம்பிபிஎஸ்ஸா, பிஹெச்எம்எஸ்ஸா இல்ல பிடிஎஸ்ஸா? ஓ நீங்க சித்தா டாக்டரா? இல்ல. அப்போ எப்படி? டீ மாஸ்டர். மாஸ்டரா? நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 7 நம்பர் பேஷண்ட்டுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கு, சொல்லிடுங்க. ஓ சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியதான். அப்புறம் நர்ஸ், எல்லாம் எனக்கு தெரியும் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1 ஹவர்ல டாக்டர் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. சரிங்க நர்ஸ். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல எதுவும் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் வாங்கி தரேன். இல்லம்மா வேண்டாமா, விட்டுரு. சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இல்லம்மா, எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். டாக்டர், நான் பேசுறது எதுவும் சரியா என் பிள்ளைக்கு கேட்கவே மாட்டேங்குது டாக்டர். இருங்கம்மா, செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க. தம்பி, ஃபோன்லாம் வரல, நான் தான் ஹலோ சொன்னேன். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க. ஹலோ டாக்டரே, நான் தான். ஹலோ ஹலோ. ஐயோ டாக்டர், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொன்னா ஹலோ ஹலோன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க. சாரிம்மா, உங்க பையன் ஹெட்செட்ல அதிகமான சவுண்ட் வச்சு கேட்பாரு போல, அதனால ரைட் சைடு காது டமாரம் ஆயிடுச்சு. சாரி, ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு. தேங்க்யூ டாக்டர். நான் கூட ஹெட்செட்ல ரைட் சைடு வேலை செய்யலன்னு பயந்துட்டேன். 10,000 ரூபாய் திரும்ப இந்த ஹெட்செட்டு. ஹெட்செட்டுக்கு எதுவும் ஆகல. டாக்டர் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? பேசி பேசி கழுத்து ரொம்ப வலிக்குது டாக்டர். பேசி பேசி கழுத்து வலிக்குதா? ஆமா டாக்டர். பொதுவா பேசினா வாய் தானே வலிக்கும், உங்களுக்கு என்ன கழுத்து வலிக்குது?
அட நீங்கள் வேற டாக்டர் என் முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பாளா இதோ உங்களை மாதிரி நானும் தலையாட்டிக்கிட்டே இருப்பானா அதனால வந்து வழி டாக்டர் போயிட்டேன் மருந்து இருந்தாலும் கொடுங்க டாக்டர். மருந்து தானே தரேன். டாக்டர் இந்தா. டாக்டர் என்ன இது ஒன்றுமே புரியல. நீ சொன்னது கூட தான் எனக்கு எதுவும் புரியல. நான் மருந்து கொடுக்கல, போ வாங்கி தின்னு. போயா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். கம் இன். ஹலோ டாக்டர். எஸ் உட்காருங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் டாக்டர். இல்லை பரவாயில்ல உட்காருங்க. How are you? I'm fine டாக்டர். Next patient. டாக்டர் அதான் நான் இருக்கேனே. ஃபர்ஸ்ட் ஏன் ப்ராப்ளம் என்னன்னு கேளுங்க. நீங்க தான் நான் ஃபைன்னு சொன்னீங்க. இது ஏதோ நீங்கள் கேட்டிங்களேன்னு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன் டாக்டர். ஓ சரி சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? 2 நாளாக குழாயில் தண்ணியே வரல. குழால தண்ணி வரலையா? அதுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே வராம நான் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் தான் ஹவுஸ் ஓனரு. 2 நாளாக உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தா நீங்கள் எடுக்கவே இல்லை. இந்த டயத்துக்கு இங்கே வந்தால் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னன்னு சாரி நான் கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்தேன். நான் பிளம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க போங்க. பார்த்து சீக்கிரமா அனுப்பிச்சோம்மா. 2 நாளாக தண்ணி வராம ஒரே கஷ்டமா இருக்கு. ஹலோ டாக்டர். உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதை நீங்கள் தான் சரி பண்ணணும். அதுக்கு தானே நான் இருக்கேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவள் ஓவராக டிவி பார்க்குறா. அதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு டாக்டர். இது சாதாரணமான விஷயம் தானே, இதுக்கே நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அது இல்லை டாக்டர், அவள் எப்போ பாரு டிவி மட்டுமே பார்க்குறா. இப்படி நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா அப்படி அவ எந்த அளவுக்கு டிவி பார்க்கறா? பகல் ஃபுல்லா பார்க்கறாளா, இல்ல நைட் ஃபுல்லா பார்க்கறாளா, இல்ல டே அண்ட் நைட் ஃபுல்லா சேர்த்து பார்க்கறாளா? ஐயோ டாக்டர், அவள் அப்படி பார்த்தா கூட பரவாயில்லையே, அப்புறம் கரண்ட் கட் ஆனா கூட இப்படி டார்ச் லைட் வச்சு பார்க்கறா டாக்டர். சரி டாக்டர். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாபி. நீங்க ரொம்ப பாவம்மா. எஸ் கமிங். ஹலோ டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சார். ஆ காட்டுங்க. அப்படிதான் ஆ காட்டுங்க. இன்னும் நல்லா. கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. எல்லாமே சரியா தானே இருக்கு. சரி அதையும் பார்த்துருவோம். கை கொடுங்க. இப்படி இல்லை சார், இப்படி கொடுங்க. அதுவும் சரியா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தாங்க? அவர்கிட்டயே கேட்டுருவோம். எல்லாமே சரியா தான் இருக்கு, அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? கொரியர் கொடுக்க. புரியலையே. டாக்டர் பீதாம்பரம் நீங்க தானே? எஸ் 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 நான் தான். இந்தாங்க இத புடிங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. கொரியர் கொடுக்க வந்தவனா இவன்? போறவனெல்லாம் பிடிச்சி உட்கார வைக்கிறத பார்த்தா இந்த கிளினிக்கு ஒருத்தனும் வர்றதில்லை போலயே. கொரியர்